பழனி கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டினிடம் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். பழனி நில மோசடி விவகாரம் தொடர்பாக ஜஸ்டின் பணியாற்றிய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஜஸ்டின் மீதான பழைய வழக்குகளையும் தற்பொழுது சிபிசிஐடி விசாரிக்க தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அழகேஷ்குமார். அழகேஷ், வணக்கம். ஜஸ்டின் அவர்கள் கிட்ட தற்பொழுது விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் எவ்வளவு நேரம் இது நீடிக்க இருக்கிறது? இவர் மேல பழைய வழக்குகளையும் விசாரிக்கிறதா சொல்றாங்க. அது பத்தின பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள் தேனியில் பணியாற்றிய போது 2025 தேனி குற்றப்பிரிவு போலீசார் 20 மேற்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்டோர் ஆவார். இதில் தற்போது குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் முத்துலட்சுமி அவர்கள் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் தற்போது ஆஜராகி தனதிடம் ஆவணங்களை தற்போது சிபிசிஐடி அலுவலகத்தில் காண்பித்து வருகிறார். அதாவது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேல்மங்கலம் கிராமத்தில் ஒரு இடத்தை, அதாவது தனிநபருக்கு சொந்தமான இடத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சுமார் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இதற்கு உடனடியாக இருந்ததாக கூறி அவர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்போது ஆய்வாளர் முத்துலட்சுமி அவர்கள் சிபிசிஐடி அலுவலகத்தில், திண்டுக்கல் உள்ள அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி தன்னிடம் உள்ள கோப்புகளை ஆய்வுக்கு உட்படுத்தி வருகிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.